மீண்டும் QR முறைமை. எரிபொருளை பதுக்கி வைப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விநியோகம் வழமை போன்று தொடரும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவிப்பு. புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தை விட மோசமானது. சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. பிரதம நீதியரசர் பிரீத்மி பத்மன் சூரசேன சாவகச்சேரி நீதிமன்றத்திற்கு விஜயம். போதைப்பொருள் ஒழிப்பு பாரம் நாடளாவிய ரீதியில் ஆரம்பம். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு விழிப்புணர்வு. இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களுக்கு விசா சலுகை காலம் நீடிப்பு. மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கும். நீதியமைச்சர் ஹர்ஷன உறுதி. எரிபொருள் பதுக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி. தீவிரமாக களமிறங்கிய பாதுகாப்பு தரப்பினர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். மைத்திரி ரணில் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்க அதிரடி உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் ஜேபிபியினருக்கும் தொடர்புள்ளது. விசாரணைகள் முன்னகராது என்கிறார் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி. தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு கைகோருங்கள். சுமந்திரன் அழைப்பு. யாழ் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் சிக்கினர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக திரட்டப்பட்ட கையெழுத்துகள் அரசாங்கத்திடம் கையளிப்பு. சவுதியில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. ரத்தான விமான பயணங்கள். மத்திய கிழக்கு நெருக்கடியும் இலங்கைக்கான தாக்கமும். ஈரானின் இடைக்கால உச்ச தலைவர் நியமனம். இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. எரிபொருள் விலை குறித்து OPEC+ அமைப்பு திடீர் தீர்மானம். ஓமான் கடல் பகுதியில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். நாட்டில் தேவையற்ற முறையில் எரிபொருளை பதுக்கி வைப்பவர்களை கண்டறிவதற்காக போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினரை உள்ளடக்கிய விசேட சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பதற்றங்களால் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை பயன்படுத்தி எரிபொருளை பதுக்கி வைக்கும் நபர்களை கண்டறியும் பணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நாடு தழுவிய ரீதியில் விசேட புலனாய்வு தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இவ்வாறான பதுக்கல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் அல்லது அதற்கு துணை போகும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எரிபொருளை சேமிக்க தொடங்கினால் மட்டுமே மீண்டும் QR குறியீடு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று எரிசக்தி பிரதி அமைச்சர் முகமது இலியாஸ் முகமது அர்காம் தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளவர் நாட்டில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என உறுதியளித்துள்ளார். மக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை சேகரிக்க தொடங்கினால் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்க நாம் மீண்டும் QR குறியீடு முறைமையை நாட வேண்டியிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்கான தட்டுப்பாடுகளை உருவாக்குவதை தவிர்க்குமாறும் பொறுப்புடன் செயல்படுமாறும் பிரதியமைச்சர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விநியோக பணிகள் தடையின்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். நாளைய தினம் வழமை போன்ற எரிபொருள் விநியோகிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இம்முறை விடுமுறை தினமாக இருந்த போதிலும் ஊழியர்களின் அர்ப்பணிப்புடன் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தலைவர் தெரிவித்தார். அதற்குமே இன்று மாலை 5 மணி வரை 13,32,311 லிட்டர் டீசலும் 2,19,600 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக DJ ராஜகருணா சுட்டிக்காட்டினார். இதேவேளை வீடுகளில் எரிபொருளை களஞ்சியப்படுத்தி வைப்பது சட்டவிரோதமான செயற்பாடு எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக அவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தலைவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் எவருக்கும் எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை என அந்நாட்டிற்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை இஸ்ரேலில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தூதுவர் நிமல் பண்டார இதுகுறித்து மேலும் கூறுகையில், நேற்று காலை ஈரானின் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களை இலக்க வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு விக்டோரியன் விமான நிலையம் குடிவரவு மற்றும் குடியல்பு நடவடிக்கைகளுக்காக மூடப்பட்டதுடன் அங்கிருந்த அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர். இலங்கை நோக்கி பயணிக்கவிருந்த பலர் மீண்டும் இஸ்ரேலில் உள்ள தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதேபோன்று கொழும்பிலிருந்து இஸ்ரேல் வரவிருந்த பலர் விமான போக்குவரத்து மீண்டும் ஆரம்பமாகும் வரை இலங்கையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. இஸ்ரேலில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை 3 நாட்களுக்கு அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அக்கால பகுதியில் பாடசாலைகள் உள்ளிட்ட பொது இடங்கள் திறக்கப்பட மாட்டாது. எனினும் அத்தியாவசிய சேவைகள் வழமை போல இயங்கும். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலைமை இன்னும் 1 நாள் அல்லது 2 நாட்கள் நீடிக்கலாம். இன்று காலை பிராந்தியத்தில் இறுதியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானில் நிலவும் சூழலை பொறுத்து ஏவுகணை தாக்குதல்கள் குறைய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தார்.
ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வருவது போல செயற்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மாறி மாறி வந்த அரசுகள் எவையாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்களும் கொள்கைகளும் ஒன்றுதான் என்பதை அனுர அரசும் இப்போது நிரூபித்திருக்கின்றது. தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உலகத்திடம் மறைப்பதற்காக அவர்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுவிக்காமல், அவர்களது நிலங்களில் புத்த விகாரைகளை அமைத்துக் கொண்டு வரலாற்று வன்முறை ரீதியான நிகழ்வுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே 47 வருடங்களாக இந்த நாட்டில் 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்களையும் 60,000த்திற்கும் மேற்பட்ட போராளிகளையும் கோடிக்கணக்கான சொத்துகளையும் தமிழ் மக்கள் இழந்திருக்கின்றோம். அதனை இன்னமும் தக்க வைப்பதற்காக உலகத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றி அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற போர்வையில் புதிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கின்றது. புதிய சட்டத்தில் மிக மோசமான இடங்கள் சொல்லப்படுகிறது. பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கான வரையறை சொல்லப்படவில்லை. ஒன்று கூடுவதற்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண ஒரு உப போலீஸ் பரிசுத்தர் நினைத்தால் ஒன்று கூடுகின்ற உரிமையை மறுக்கலாம். மக்களை கைது செய்யலாம். ஒருவரை கைது செய்தால் ஜனாதிபதியின் கையொப்பத்தினூடாகவே அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கலாம் என்ற நிலையில் இல்லாமல் ஆக்கப்பட்டு போலீசாரை இதை செய்யலாம் என புதிய சட்டத்தில் காணப்படுகிறது. புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தை விட மோசமானது. ஆகவே இந்த சட்டத்தை விட முன்பு இருந்த சட்டம் பரவாயில்லை என நமது மக்கள் உணர்வார்கள். அந்த அடிப்படையில் பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகிறது என அவர் தெரிவித்தார். எங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக சாத்வீக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு எங்களுடன் கைகோருங்கள் என அவர் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் அடம்பன் பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை செயல்படுத்த உள்ளமை என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களும் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபிய அதிகாரிகள் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் வழங்கும் உத்தியபூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டை போன்ற முக்கிய ஆவணங்கள் செல்லுபடியாவதை உறுதி செய்து அவற்றை எளிதில் அணுகக்கூடிய வகையில் வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பும் நலனுமே தூதரகத்தின் முதன்மையான இலக்காகும். அவசர தொடர்புகளுக்கு தொலைபேசி எண்கள் 96 65 49 47 75 67 96 65 69 82 27 00. வாட்ஸ்அப் மற்றும் IMO தகவல்களுக்கு மட்டும் 96 65 69 75 33 9. மின்னஞ்சல் slam.riyadh@mfa.gov.lk. மேலதிக தகவல்களுக்கு தூதரகத்தின் இணையதளம், Facebook, Instagram, X மற்றும் தூதரகத்தின் வாட்ஸ்அப் ஆகிய சமூக ஊடகங்களை பின்தொடருமாறு ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்பரப்புகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதன் காரணமாக இன்றைய தினத்திற்கு அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய பின்வரும் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. UL 231 கொழும்பு துபாய், UL 232 துபாய் கொழும்பு, UL 225 கொழும்பு துபாய், UL 226 துபாய் கொழும்பு, UL 217 கொழும்பு டோஹா, UL 218 டோஹா கொழும்பு, UL 253 கொழும்பு தம்மாம், UL 254 தம்மாம் கொழும்பு, UL 265 கொழும்பு ரியாத், UL 266 ரியாத் கொழும்பு, UL 266 கொழும்பு குவைத், UL 230 குவைத் கொழும்பு. பிரதம நீதியரசர் பிரீத்மி பத்மன் சூரசேன சாவகச்சேரி, பருத்தித்துறை, மல்லாக மற்றும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றங்களுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். பிரதம நீதியரசர் பிரீத்மி பத்மன் சூரசேன சாவகச்சேரி நீதிமன்றத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டார். அவரோடு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராசா, கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தோணி பிள்ளை ஜூட்சன் ஆகியோரும் வருகை தந்திருந்தனர். பிரதம நீதியரசர் அடங்கிய குழுவினரை சாவகச்சேரி நீதிமன்ற நீதிபதிகள், பதிவாளர்கள், உத்தியோகத்தர்கள் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து
சாவகச்சேரி நீதிமன்ற உத்தியோகத்தர்களுடன் பிரதம நீதியரசர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு அலுவலக செயற்பாடுகளையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பிரதம நீதியரசர் பிரீத்மே பத்மன் சூரசேன பருத்தித்துறை மல்லாகம் மற்றும் யாழ்ப்பாண நீதிமன்றங்களுக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதேவேளை நேற்றைய தினம் வவுனியா மற்றும் கிளிநொச்சி நீதிமன்றங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடைச்சட்ட முன்மொழிவை கைவிடக் கோரியும் திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் சமூக அமைப்புகளால் நடத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவுக்கு வந்தது. இதனையடுத்து நேற்றைய தினம் திரட்டப்பட்ட அனைத்து கையெழுத்துகளும் நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பிரதி செய்யப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியா, அமெரிக்கா, சுவிஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட தூதரகங்களிடம் நேரில் கையளிக்கவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மிக குறுகிய காலப்பகுதியில் குறிப்பிட்ட சில சிவில் அமைப்புகள் இணைந்து அரசு கொண்டுவர எத்தனைக்கும் மோசமான பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருமளவிலான கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்கள் தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பாரத் ஐடே இலங்கையின் நிலவரம் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு, ராணுவ மயமாக்கல், வளைந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி புதை விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான விசாரணைகளை நடாத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளிக்கையில் செம்மணி மனித புதைகுழி மற்றும் வளைந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட கடந்த கால பிரச்சினைகள் குறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். இதில் அரசியல் தலையீடுகள் எவையும் இருக்காது. உண்மைகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியாக உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தின் வசமுள்ள மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும். மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கம் எமது அரசுக்கு இல்லை. ராணுவ மயமாக்கல் தொடர்பான கவலைகளுக்கு செயல்முறை ரீதியான தீர்வுகள் எட்டப்படும். வடக்கு கிழக்கில் மத தலங்கள் தொடர்பாக நிலவும் சர்ச்சைகள் மற்றும் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அரசு விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. அனைத்தின மக்களும் எவ்வித அச்சமுமின்றி தமது மதங்களை பின்பற்றுவதற்கான சமத்துவமான சூழல் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். மனித உரிமைகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் எழுப்பும் நியாயமான கேள்விகளை புறக்கணிக்காது அவற்றுக்கு உரிய முறையில் பதிலளிக்கப்படும். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் சர்வதேச ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களை ஆற்ற வேண்டியதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பதிலளிக்க வேண்டியதும் அரசின் தார்மீக பொறுப்பு என சுட்டிக்காட்டிய நீதியமைச்சர் இதற்காக ஏற்கனவே உள்ள பொறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டு தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். முழுநாடு ஒன்றாக தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக நடைமுறைப்படுத்தப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு வாரம் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமானது. இன்று ஆரம்பமாகியுள்ள வாரத்தை போதைப்பொருள் ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கு போதைப்பொருள் அனர்த்தத்தை ஒழிப்பதற்கான முழுநாடு ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நிகழ்வு இன்று மட்டக்களப்பு நகரில் மாவட்ட அரசு அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்ன, பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது விற்பவருக்கும் அடிமையானவர்களுக்குமான அறிவித்தல், அகன்று செல் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு முழுநாடு ஒன்றாக தேசிய வேலை திட்டம் என்று பொறிக்கப்பட்டு 1818 அவசர தொலைபேசி இலக்கம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் வாகனங்கள் பொறிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த வாரத்தின் ஊடாக போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தி ஒடுக்குதல், போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையானவர்களை மீட்டு அவர்களை புனர்வாழ்விற்குட்படுத்தல், இதற்கு தேவையான மக்கள் விழிப்புணர்வு மற்றும் மேம்பட்ட சமூக உரையாடலை உருவாக்குதல் போன்ற நோக்கங்களை அடைவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கமைய இந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் அடிமட்ட அளவில் விரிவான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்க அமைச்சுகள் உட்பட அனைத்து இணைந்த நிறுவனங்களின் உத்தியோகர்களின் பங்களிப்புடன் பல திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனை முன்னிட்டு கிண்ணியா போலீஸ் நிலையத்தினால் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களை தெளிவுபடுத்தும் விசேட விழிப்புணர்வு மற்றும் பிரச்சார நிகழ்வு இன்று காலை கிண்ணியாவில் நடைபெற்றது. போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும்
உள்ளூராட்சி அமைச்சினால் அரசு நிர்வாக சுற்றறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GH பெனங்கண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போதைப்பொருள் ஒழிப்பு சமூகத்தின் பங்களிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களிடம் உரையாற்றிய பொறுப்பதிகாரி போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிப்பதிலும் அது தொடர்பான தகவல்களை உரிய தரப்பினருக்கு வழங்குவதிலும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவதில் உங்கள் ஒத்துழைப்பு அவசியமானது என குறிப்பிட்டார். இதன்போது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் போலீசாரினால் முச்சக்கர வண்டிகளில் ஒட்டப்பட்டன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையில் சிக்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்ட விசா சலுகை காலத்தை 2 வாரங்களாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விசேட அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளார். முன்னதாக 1 வாரமாக அறிவிக்கப்பட்டிருந்த விசா சலுகை காலம் தற்போது 2 வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வான்பரப்புகள் மூடப்பட்டமை மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் வெளிநாட்டு பயணிகள் அவரது நாடுகளுக்கு திரும்புவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் எவ்வித அபராதமுமின்றி மேலதிகமாக 14 நாட்கள் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியான சூழ்நிலை இலங்கை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். உலகின் தினசரி எண்ணெய் உற்பத்தி 100 மில்லியன் பீப்பாய்களாக காணப்படும் நிலையில் இதில் 20% மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த உற்பத்திக்கு தடை ஏற்படும் பட்சத்தில் உலக பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமது தேயிலை ஈரானுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அரபு நாடுகளுக்கும் ஏனைய ஏற்றுமதிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் இந்த போரின் காரணமாக அந்த வர்த்தக நடவடிக்கைகள் முடங்கக்கூடும். ஏற்கனவே நாடுகளுக்கு இடையிலான பல விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலைமையானது உலக பொருளாதாரத்திலும் வர்த்தகத்திலும் சர்வதேச உறவுகளிலும் ஒரு தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் யாழ்ப்பாணம் தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். யாழ் நகரில் மருந்தகம் ஒன்றை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கையடக்கு தொலைபேசியை கொள்ளையடித்த ஒருவரும், நெடுங்குளம் பகுதியில் வீடு உடைத்து 4.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த 2 உள்ளிட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 11 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்காக பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரம்சிங்கே, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னகோன், வசந்த விக்ரம்சிங்கே, PL பெரேரா மற்றும் S லத்தீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகுன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தினூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டுள்ளதால் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகளவேன முன்கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்தார். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலையின் கைது தொடர்பில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளை ஒருபோதும் நாங்கள் குழப்பப் போவதில்லை. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தயாராக இருக்கின்றோம். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே சிறந்த அதிகாரி. விசாரணைக்காகவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைத்தால் அதற்கு செல்ல வேண்டும்.
தகவல்கள் தெரிந்திருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும். எங்களை அழைத்தால் நாங்களும் செல்வோம். இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைப்பது, சாட்சி கூறுவதற்கு அழைக்கும் நடவடிக்கை அரசாங்கத்திற்கு செய்ய முடியும். அதனால் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் காட்டும் வரை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த நபர்கள் இந்த தாக்குதல்களுடன் தொடர்பட்டவர்கள் என்ற கருத்து நாட்டு மக்களிடம் இருக்கின்றது. அவர்களது தேசிய பட்டியலில் இருந்தவர்களை அவர்களின் சொத்துக்களை விடுவிக்கின்றனர். அவர்கள் வெளிநாடு செல்ல அனுமதியை வழங்குகின்றனர். இவ்வாறு அனைத்தையும் செய்யும் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடகளவேன முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை. அத்துடன் நாங்கள் அரசாங்கம் செய்யும் போது இந்த தாக்குதல் தொடர்பில் உண்மையை கண்டுபிடிக்குமாறு கர்தினால் ஆண்டகை வீதிக்கிறங்கி போராட்டம் மேற்கொண்டார். ஏனைய மத தலைவர்களையும் தூண்டி வந்தார். உலக நாடுகளுடன் பேசினார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பின்னர் அந்த ஒன்றையும் காண்பதற்கில்லை. அதனால் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இந்த தாக்குதல் தொடர்பில் அவர் தெரிந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு பிரதான சூத்திரதாரியை காண்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஓமானின் மசண்டம் கடற்கரையிலிருந்து சுமார் 5 கடற்படை மைல் தொலைவில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக CNN செய்தி சேவை தெரிவித்துள்ளது. அத்துடன் 20 பேரை கொண்ட அதன் முழுமையான பணியாளர் குழுவும் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்கைலைட் என அழைக்கப்படும் இந்த கப்பலில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய தீவு நாடான பலாவு நாட்டின் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஓமான் கடற்படை மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக கடல்சார் பாதுகாப்பு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. புதிய அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதை நோக்கமாக கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஓமான் பிரதான மத்தியஸ்த நாடாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் பதிலடிகளால் மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் 20க்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ள தந்திரோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமுஸ் ஜலசந்தியை மூடுமாறு ஈரான் விடுத்த அறிவிப்பால் நேற்றைய தினம் முதல் எரிபொருள் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மோதல் தீவிரமடைந்ததால் கடந்த வெள்ளிக்கிழமை மசகு எரிபொருள் பீப்பாய் ஒன்றின் விலை $73 அமெரிக்க உயர்ந்தது. நிலைமை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் விலை $100 தாண்டலாம் என வர்த்தக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நெருக்கடியை கட்டுப்படுத்தும் நோக்கில் OPEC பிளஸ் அமைப்பு இன்று கூடி ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட 1,30,000 பீப்பாய்களுக்கு பதிலாக நாளொன்றுக்கு 4,11,000 பீப்பாய்கள் அல்லது அதற்கு மேலாக உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றது. சவுதி அரேபியா, ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 8 நாடுகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றன. விநியோக பற்றாக்குறையை ஈடுகட்ட சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே உற்பத்தியை அதிகரித்துள்ளன. ஏனைய நாடுகளிடமும் இதற்கான உபரி திறன் இல்லாமை பெரும் சவாலாக இருந்த போதிலும் நெருக்கடிக்கு மத்தியில் OPEC பிளஸ் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி காலமானதை தொடர்ந்து நாட்டின் புதிய இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி ரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய அரசியலமைப்பின் 111வது பிரிவின்படி உச்ச தலைவர் ஒருவர் பதவியில் இல்லாத போது அல்லது அவர் காலமானால் புதிய தலைவர் ஒருவரை நிபுணர்கள் பேரவை தேர்ந்தெடுக்கும் வரை ஒரு தற்காலிக தலைமை பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் உயர்மட்ட மதகுருமார்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆலோசனையின் பின்னர் அலி ரேசா அராஃபி இந்த பொறுப்பிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அயதுல்லா அலி ரேசா அராஃபி ஈரானின் செல்வாக்குமிக்க மத மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவராவர். தற்போது ஈரானின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் சபையின் உறுப்பினர், ஈரானிய மத கல்விக்கூடங்களின் தலைவர் மற்றும் நிபுணர்கள் பேரவையின் மூத்த உறுப்பினர் ஆகிய முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகின்றார். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர்ச்சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அலி ஹாமியின் மறைவு ஈரானுக்கு பெரும் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தருணத்தில் நாட்டின் நிர்வாகம் மற்றும் ராணுவ கட்டமைப்பை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கு அலி ரசி அராஃபியின் நியமனம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் நிபுணர்கள் பேரவை விரைவில் கூடி நிரந்தரமான ஒரு புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை அலி ரேசா அராஃபி நாட்டின் உயரிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பார். இடைக்கால தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் ஜனாதிபதி மசூத் பெசக்சியன் உள்ளடங்கிய தற்காலிக சபையுடன் இணைந்து அவர் பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.